Hi guys. See, இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு புது செக்மெண்டோட வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மேபி இது ஒரு வீடியோல முடியுமான்னு தெரியாது. மேபி பார்ட் 2 அந்த மாதிரி வந்தாலும் வரலாம் இது சார்ந்தது. See, complete charging solution from பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓவிபில இருந்து ஆரம்பிச்சு ஃபியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஓவிபி பிக்யூஐசி ஸோ பிஎம்ஐ இன்டெகிரேட்டர் இருந்தாலும் சரி அது பவர் டெலிவரியில இருந்து ஆரம்பிச்சு எப்படி இதை பிரிக்கிறாங்க எங்கெங்க அந்த வோல்டேஜ் எங்கெங்க போய் எப்படி அக்சஸ் ஆகுது எப்படி இது ஆட்டோ ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கன்வெர்ட் ஆகுது A to Z இன்ஃபர்மேஷன். ஓகே சி நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். ஓப்பன் போர்ட்டலில் மேபி இருக்கா என்னன்னு தெரியாது. சி ஆக்சுவலாக 120 வாட்ஸ் வரைக்கும் எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி ஆகுது அப்படிங்கிற இன்ச் பை இன்ச் வீடியோ இது ஆக்சுவலாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு சிசிலேருந்து விபஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டில் உள்ளே வருது இல்லையா, வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபியூசபிள் ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் 2.0 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கிற மாதிரி ஓல்டு மாடல்ஸில் ஆக்சுவலாக. ஓகே இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. எகைன் அது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் ஐசிக்குள்ளே போகும். ஓகே இந்த ஃபியூசபிள் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டால் மேக்ஸிமம் 2 ஆம்ஸ் வரைக்கும் வந்தால் கேப்பபிளாக வேலை செய்யும். ஒருவேளை அதுக்கு மேலே இல்லை ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது வரும்போது இது ஓப்பன் ஆகிட்டு இந்த செக்ஷனை நம்மளுக்கு ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் நான் இப்போ வர்றதில் எதுலேயுமே வந்து ஃபியூஸ் வர்றது கிடையாது. நம்மளுக்கு ஓவிபியாக அது மாறிச்சு. ஓவிபியில் நிறைய மாடல் நிறைய பின் அவுட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சி ஆக்சுவலாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓவிபியில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா 6 லெக் ஐசி பார்க்க போகிறோம். இந்த 6 லெக் ஐசியில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டு 2 அவுட்புட்டு ஓவிஎல்ஓன்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட்டுன்னு சொல்லுவோம். கிரவுண்டு ஒரு பின் இருக்கும். சிசிலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் வழியாக 5 வோல்டேஜ் உள்ள இன்புட் வரும். அதை வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பை போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பக்கமும் நம்மளுக்கு உள்ள இன்புட் வந்த உடனே ஓவிபி ஐசிக்குள்ளே ஓவிஎல்ஓ நம்மளுக்கு என்ன கனெக்ஷன் போகணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வோல்டேஜ் டிவைடர் கான்செப்டை யூஸ் பண்ணி 2 ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி அது 360 கிலோ ஹோம்ஸு 240 கிலோ இதை R1ன்னு சொல்லலாம், இதை R2ன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் டிவைட் வோல்டேஜ் எடுக்கும்போது 2 வோல்டேஜ் நம்மளுக்கு வரும். இந்த ஓவிஎல்ஓக்கு 2 வோல்டேஜ் உள்ளே வந்துச்சுன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இது ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணும் அவுட்புட்டு 5 வோல்டேஜ் விபஸ் கொடுக்கும். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது நடந்துச்சு ஏதாவது ஃப்ளக்சுவேட் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது நடந்துச்சுனாக்க ஆக்சிடென்டலாக ஆட்டோமேட்டிக்காக ஓவிஎல்ஓ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த அவுட்புட்டை கட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு உள்ள வந்து இன்டர்னலாக ஒரு மாஸ்ஃபெட் இருக்குது. சேம் அதே மாதிரி ஒரு பாடி டயோட் இருக்குது. இந்த ஐசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லாஜிக் கண்ட்ரோல்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் சர்க்யூட்டோட காமிக்கிறேன். பேசிக்காக இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக இந்த கெப்பாசிட்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த அவுட்புட் கெப்பாசிட்டருக்கு என்ன பண்ணிடுறோம் ஒரு ஜம்பர் போடுறோம். ஓகேவா, ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஜம்பர் தான் பைபாஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஓவிபி ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் அந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பட் நம்ம ஜம்பர் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர். இப்போது நம்மளுக்கு பழைய மாடல் எல்லாமே பழைய மாடல்னு சொல்ல முடியாது. இப்போ ரன்னிங்கில் இருக்க ஒரு சில மாடலும் நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும். ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஓவிபி ஐசியை பைபாஸ் பண்ண முடியாது. ஏன் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வித் ஸ்கீமேட்டிக்ஸோட டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்லைடில் சரி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா என்ன நடந்துச்சு, விபஸ்லேருந்து ஒரு வோல்டேஜ் உள்ளே போச்சு. நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கேப் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. சேம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவிஎல்ஓவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறது ஒரு ரகம். இதை இன்டர்னலாக போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க இதுதான் அதோட சர்க்யூட்டு. இதுதான் விபஸ் இன்னு. ஓவிஎல்ஓ இதுதான். ஓவிஎல்ஓவை நம்மளுக்கு கிரவுண்ட் பண்ணிட்டாங்க தெரியுதா. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்னலாக விபஸில் இருந்தே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டீல் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு 360 ஹோம்ஸு சேம் அதே மாதிரி 240 ஹோம்ஸு. ஸோ வோல்டேஜ் டிவைடர் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.04 வோல்டேஜ் 2 வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 வோல்டேஜ் இந்த ரெண்டுக்கும் நடுவில் டிவைட் ஆகி வரும்போது ஓவிபிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஓவிஎல்ஓ கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஓவிபி ஃபங்க்ஷன் இன்டர்னலாக ஆக்டிவேட் ஆகுது.
இது நம்மளுக்கு ஆக்சுவலாக ஓவிஎல்ஓங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவர் வோல்டேஜ் லாக் அவுட்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்குது, யூவிஎல்ஓன்னு சொல்லிட்டு அண்டர் வோல்டேஜ். அதாவது வோல்டேஜ் கம்மியாக வந்தாலும் நம்மளுக்கு லாஜிக் கண்ட்ரோல் வேலை செய்யும், வோல்டேஜ் ஜாஸ்தியாக வந்தாலும் நம்மளுக்கு லாஜிக் கண்ட்ரோல் வேலை செய்யும். ஸோ இது ரெண்டையுமே நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லாஜிக் கண்ட்ரோல் தான். ஓவிபியும் நம்மளுக்கு லாஜிக் கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஓடிபின்னு சொல்லுவோம், இதுவும் இந்த ஐசிக்குள்ளே இருக்குது. ஸோ ஓவர் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆனாலும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பக்காவாக இதெல்லாமே நம்மளுக்கு ஒர்க் ஆகிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், சார்ஜ் பம்ப் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு மாஸ்ஃபெட் போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஒரு பாடி டயோடு போட்டிருக்காங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா தான் இது வழியாக அவுட் வழியாக நம்மளுக்கு என்ன வரும், 5 வோல்டேஜ் அவுட்புட் வரும். இந்த மாதிரி ஓகேவா. இதை நம்ம பைபாஸ் பண்ணிகிட்டு இருந்தது, இப்படி தான் பைபாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஐசிக்கெல்லாம் பைபாஸ் பண்ணுறது வேலை நடக்கும், ஆனால் பைபாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் புரிய வச்சேன். இதுக்கு மேலே ரொம்ப லேட்டஸ்ட்டாக வர்ற ஓவிபி ஐசியை பைபாஸ் பண்ண முடியாது. ஏன் எப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 9 லெக் ஓவிபி ஐசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்புட்டு 3 அவுட்புட் வந்துடுது, ஒரு எனேபிள் லைன் வருது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஏசி ஓகேன்னு ஒரு லைன் வருது. சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி ஒரு கிரவுண்டு வரும். சிஆர் நம்மளுக்கு விபஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு 3 இன்புட் லைனில் உள்ளே வந்துடுது. அதுக்கு ஆக்சுவல் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஓகே. நம்மளுக்கு விபஸ் வோல்டேஜ் உள்ளே வந்து 5 வோல்டேஜ் இன்லைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஓவிபி ஐசி நம்மளுக்கு 9 லெக் ஐசி என்ன பண்ணும், ஏசி ஓகேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக பிஎம்ஐக்கு ஒரு 5 வோல்டேஜ் நம்மளுக்கு உள்ளே போகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக பிஎம்ஐ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்கணும். எனேபிள் பண்ணுறதுக்கு, ஓவிபியை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வோல்டேஜ் வரும். இது 2 ஃபங்க்ஷனும் நடந்து முடிச்சா தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓவிபி ஐசியிலேருந்து 5 வோல்டேஜ் அவுட்புட் வரும். இதுதான் 9 லெக்கோடது டீட்டெயில்ஸு. இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஏசி ஓகே லைன் அப்படிங்கிற லைன் பிஎம்ஐக்கு போச்சுன்னா கண்டிப்பாக இதை பைபாஸ் பண்ண முடியாது. அக்கார்டிங் டு த சர்க்யூட், நீங்கள் சர்க்யூட் பார்க்கறதுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஏசி ஓகே நம்மளுக்கு நிறைய மாடலில் கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய மாடலில் பிஎம்ஐ கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸோ பிஎம்ஐக்கு கொண்டு போய் சேர்த்துற மாடல் நம்மளுக்கு பைபாஸ் பண்ண முடியாது. ஏசி ஓகே கிரவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும். ஆனால் பைபாஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக பைபாஸ் பண்ணுறது நாட் அ ப்ரொஃபஷனல் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 12 பின் ஓவிபி ஐசி. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு சிசி வந்து டைப் சி சிசிலேருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தெரியும், விபஸ் மொத்தம் எத்தனை கனெக்ஷன் இருக்குது, 1 2 3 4 கனெக்ஷன் இருக்குது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு பின்னு நம்மளுக்கு சிசியில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுனாவே, போர்டில் கனெக்ட் ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு விபஸ் 5 வோல்டேஜ் நம்மளுக்கு உள்ள இன்புட் வந்துடும். இந்த ஐசி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஐசி கான்ஃபிகரேஷனை. ஓகே, ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஓவிஎல்ஓ இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வோல்டேஜ் டிவைடர் கான்செப்ட்டில் இந்த இடத்துல 2 வோல்டேஜ் உள்ள இன்புட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பிஎம்ஐக்கு வந்து பஸ் டிடெக்டர்னு சொல்லிட்டு, ஸோ பிஎம்ஐக்கு உள்ளே போச்சுன்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ பிஎம்ஐ நம்மளுக்கு எனேபிள் பண்ணும். இந்த எல்லா ஃபங்க்ஷனும் நடந்தால் தான் என்ன நடக்கும், அவுட்புட் ஓவிபி ஆக்டிவேட் ஆகி அவுட்புட்டு எகைன் ஓவிபி விபஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிஎம்ஐக்கு 5.0 வோல்டேஜ் உள்ளே போகும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனும் இதில் எனேபிளாக இருக்கணும். இது வந்து ஐசி கான்ஃபிகரேஷனு. சில மாடலில் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக இங்கே கொடுத்துருக்கிறத இன்டர்னலாக வச்சு பண்ணிடுறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் வருது. சேம் அதே மாதிரி ஓவிஎல்ஓவையும் எனேபிளையும் என்ன பண்ணிடுறாங்க, கிரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓவிஎல்ஓ எனேபிள் 2 கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓவிபி விபஸ் வெளியில் பிஎம்ஐக்கு டைரெக்டாக போயிடுது. ஒருவேளை நம்மளுக்கு இந்த ஓவிஎல்ஓவும் எனேபிளும் கிரவுண்டு இல்லைன்னா நம்மளால் பைபாஸ் பண்ண முடியாது, பைபாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவிபி பைபாஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, இந்த வீடியோவினுடைய பிரதானமே இதுக்கு மேலே பார்க்க போகிறது தான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்த எல்லாத்தையும் நம்மளால் பைபாஸ் பண்ணிட முடியும், ஆனால் இந்த ஓவிபியை பைபாஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் சார்ஜரை கனெக்ட் பண்ணோன்னா விபஸ் வோல்டேஜ் உள்ள 5 வோல்டேஜ் உள்ளே வந்துடும். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், ஸோ ஒரு மாஸ்ஃபெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க மேலே இந்த இடத்துல.
இந்த மாஸ்ஃபெட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க செப்பரேட்டாக நம்மளுக்கு 5 வோல்டேஜ் இன்புட் வாங்கிட்டு VBus NTC கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் நம்மளுக்கு PM7150க்குள்ளார போகுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் லெவலை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை ஓவர் டெம்பரேச்சர் எதாவது ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக பட் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக N சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட் போட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒன்லி டெம்பரேச்சரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. சேம் வே இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா VBus கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, டியூவல் மாஸ்ஃபெட் இங்கே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து பேரலாக போட்டிருக்காங்க. உள்ள 5 வோல்டேஜ் நம்மளுக்கு உள்ளே வந்துடுது. இதில் ஆக்சுவலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது ஆக்டிவேட் ஆகாது. என்ன பண்ணணும்னா VACன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வோல்டேஜ் ஆக்டிவ் சேனல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா BQICக்குள்ளே போகுது. BQICக்குள்ளே வந்து 5 வோல்டேஜ் உள்ளே போனதுக்கப்புறம் OVP கேட்டுன்னு சொல்லிட்டு BQIC ஜென்ரேட் பண்ணுது. ஸோ OVP கேட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ்ஃபெட்டுக்கு நம்மளுக்கு 16 வோல்டேஜ் உள்ள நம்மளுக்கு வந்து இன்புட் வருது. இந்த 2 டைப் வோல்டேஜ் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு OVP VBusன்னு சொல்லிட்டு 5 வோல்டேஜ் அப்ராக்சிமேட்டாக 5 வோல்டேஜ் வரும். 5.2லாம் வந்திருக்கு நம்ம மேனுவலாக மெஷர் பண்ணும்போது. அப்போ BQICக்குள்ளே போகுது. இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டு சார்ஜ் ஏறவே ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளுக்கு BQIC தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம நார்மல் சார்ஜிங்கை வந்து பார்த்திங்கன்னா PM7150 ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ அதுலேருந்து ஸ்விட்ச் ஆகிறதுக்கு BQIC வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்ச் பண்ணி கொடுக்குது. சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய EFC 4C012NL IDQன்னு ஒரு ஐசி இது வந்து மாஸ்ஃபெட். ஆக்சுவலாக நம்மளுக்கு N சேனல் மாஸ்ஃபெட்டு. ஸோ இதை நீங்கள் பைபாஸ் பண்ணவே முடியாது. 2 விதமான இன்புட் வோல்டேஜும் உள்ளே வந்தால் மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளுக்கு OVP VBusன்னு உள்ளே வருது இல்லையா, அது BQICக்குள்ளே ஒரு இடத்துல போகுதுன்னு நான் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இது எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா PM7150க்குள்ளேயும் ஒரு லைன் போகுது. ஸோ 2 ஐசிக்கும் OVP VBus உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சார்ஜிங் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. அது ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இல்லை நார்மல் சார்ஜிங்காக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆம்பியர் உள்ள வருது, எவ்வளோ வோல்டேஜ் உள்ள வருதுங்கிறத பற்றி மெஷர் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சிங் ஓவர் பண்ணிக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நார்மல் சார்ஜிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருந்தாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு BQICலேருந்தும் பேட்டரி கனெக்டருக்கு லைன் போகும். சேம் அதே மாதிரி PM7150இருந்தும் நம்மளுக்கு பேட்டரி கனெக்டருக்கு லைன் போகும். நார்மல் சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்காக. இது ரெண்டுமே டைரெக்டாக பேட்டரி கனெக்டர் வழியாக பேட்டரிக்கு லோடு எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இது மட்டும் கிடையாது, இதை பற்றின இன்னும் டீட்டெயில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாமே சேர்த்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் விட்டுட்டேன். இந்த பாருங்க, இந்த மாஸ்ஃபெட்டோடைய சர்க்யூட் இது ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட்டு நம்மளுக்கு டிங்கிறது ட்ரைனு, மொத்தம் 5 பின்னு கனெக்டிவிட்டி வருது. எஸ்ங்கிறது சோர்ஸ், அதை கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க, 2 பின் கனெக்டிவிட்டி வருது. ஜிங்கிறது கேட்டு, அதுதான் VBus NTC கண்ட்ரோல்னு சொல்லிட்டு உள்ளே போகுது. அதை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சேம் வே நம்மளுக்கு இந்த மாஸ்ஃபெட் இருக்கு இல்லையா, இது இந்த மாஸ்ஃபெட் டயக்ராம். 2 மாஸ்ஃபெட் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, N சேனல் மாஸ்ஃபெட் ரெண்டு மாஸ்ஃபெட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாரி ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாஸ்ஃபெட்டு 1 2, இது ரெண்டுமே மேலே பாடி டயோடு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வேனிஷ் ஃபங்க்ஷனுக்காக. அதை நான் டீட்டெயில் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இதில் ட்ரைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ரைன் கனெக்டிவிட்டி எடுத்திருக்காங்க. இதை தான் உங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு சர்க்யூட் வியூவில் காமிக்கிறத விட இந்த மாதிரி காமிச்சா உங்களுக்கு எளிமையாக புரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது பற்றி இன்னும் டீட்டெயில் மாஸ்ஃபெட்லேருந்து ஆரம்பித்து பாடி டயோட்லேருந்து ஆரம்பித்து என்னென்ன ஃபங்க்ஷன் எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்ச் பை இன்ச் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். பை பாய்.